கிறிஸ்து இயேசு எனும் ஒரு மனிதரின் வழியாக அருட்கொடையும் வாழ்வும் நமக்கு வந்தது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் ஆதாமுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே இருக்கின்ற வேறுபாடுகள் என்ன, அவர்களிடையே இருக்கின்ற ஒற்றுமை என்ன என்பதை எடுத்து சொல்லுகிறது. குறிப்பாக அவர்களுக்கிடையே இருந்த அந்த வேற்றுமைகளை சரியாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் வழியாக பாவம் இந்த உலகத்திற்கு வந்தது. அந்த ஒரு மனிதன் ஆதாம். ஆதாம் என்கிற ஒரு மனிதனால் இந்த உலகத்தில் பாவம் வந்தது. அவர்கள் கடவுளுடைய கட்டளையை மீறினார்கள். கடவுளுக்கு எதிராக சென்றார்கள். கடவுளுக்கு விரோதமாக நடந்து கொண்டார்கள். அதனால் இந்த உலகத்தில் பாவம் நுழைந்தது, சாபம் வந்தது, தண்டனை வந்தது, குற்றமும் பழியும் வந்தது. எனவே பிரியமானவர்களே, ஒரு மனிதன் வழியாக வந்த இந்த பாவ செயல் அதே ஒரு மனிதன் வழியாக மீட்பும் வாழ்வும் தண்டனையிலிருந்து விடுதலையும் வந்தது. அந்த மனிதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, மெஸ்ஸியா, நம் மீட்பர். இதை எடுத்து சொல்லுகிறது இன்றைய முதல் வாசகம். கிறிஸ்து இயேசு என்கிற ஒரு மனிதரின் வழியாக கடவுளுடைய அருட்கொடையும் அவருடைய பேரன்பும் இரக்கமும் வாழ்வும் நமக்கு வந்தது. ஒரு மனிதருடைய குற்றச் செயல் நமக்கு தண்டனையை கொண்டு வந்தது. ஆதாம் என்கிற மனிதருடைய குற்றச் செயலினால் நாம் ஒவ்வொருவரும் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டோம். ஒரு மனிதருடைய ஏற்புடைய செயல், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளுக்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்ததனால், இறை திருவுளப்படி தன்னையே அவர் ஒப்பு கொடுத்ததனால் நமக்கு விடுதலை வாழ்வு கிடைத்தது. தண்டனையிலிருந்து நமக்கு விடுதலை வாழ்வு கிடைத்தது. ஒரு மனிதருடைய கீழ்ப்படியாமையினால் பாவம் இந்த உலகத்திற்கு வந்தது. ஆதாமுனுடைய கீழ்ப்படியாமையினால் பாவம் இந்த உலகத்திற்கு வந்தது. கிறிஸ்து இயேசுவினுடைய கீழ்ப்படிதலினால் நாம் ஒவ்வொருவரும் ஏற்புடையவராக இருக்கிறோம், கடவுளுக்கு ஏற்புடையவராக இருக்கிறோம். பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிகின்றது. இதுதான் கிறிஸ்துவுக்கும் ஆதாமுக்கும் இடையே இருக்கின்ற வேறுபாடும் ஒற்றுமையும். ஒற்றுமை என்பது இந்த இடத்தில் ரெண்டு பேருக்கும் ஒரே நிகழ்வுகளை வைத்து பார்க்கிறோம். என்னென்ன நிகழ்வுகள்? கீழ்ப்படிதல், கீழ்ப்படியாமை. பாவம் இந்த சைடில் மீட்பு, தண்டனை, விடுதலை. இப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை, அதிலே இருக்கின்ற வேற்றுமை. ரெண்டுமே வேற வேற விஷயங்கள், ரெண்டுமே வேற வேற செயல்கள். கடவுளுக்கு ஏற்புடைய செயல் ஒன்று, கடவுளுக்கு விரோதமான செயல் ஒன்று. எனவே இதன் வழியாக பிரியமானவர்களே, இறைவார்த்தை சொல்லுகிறபடியே நாம் ஒவ்வொருவரும் விழிப்போடு இருக்க வேண்டும். எதனால ஆதாம் அந்த பாவத்திற்குள்ளாக்கப்பட்டான்? அவனுக்குள் அந்த விழிப்புணர்வு இல்லை. ஏவாள் இதை உண்ணும்படி கொடுத்ததனால் அவன் ஒரு வார்த்தை சொல்ல இருக்கலாம், இது வேண்டாம், இதனால பாவம் வரும், இதனால கடவுளுடைய தண்டனைக்கு நாம் உள்ளாக்கப்படுவோம், இது கடவுளுக்கு ஏற்புடைய செயல் அல்ல, கடவுளுடைய பார்வையில் தீயது, கடவுள் இதை வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார் என்று தடுத்திருக்கலாம். ஆனால் அவனுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை, அந்த விழிப்புணர்வு இல்லை. அதனால் தன் மனைவியான ஏவாள் பாவம் செய்ததைப் போல தானும் அதே பாவத்தில் விழுவதை பார்க்கிறோம். கடவுளுடைய கட்டளையை மீறி கீழ்ப்படியாமல் நடந்து கொண்டதை பார்க்கிறோம். நமக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கையானது கொடுக்கப்படுகிறது. நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். எத்தகைய விழிப்புணர்வு? இறைவார்த்தை அழகாக சொல்லுகிறது இன்றைய நற்செய்தியின் வழியாக. திருமண விருந்திற்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து பார்க்கும்போது அவர் வருவதை காத்து கொண்டிருந்து, அவர் வருவதை எதிர்பார்த்து காத்திருந்து கதவை திறந்து விடுகின்ற அந்த பணியாளருக்கு நீங்கள் ஒப்பாயிருங்கள். ஒரு நல்ல பணியாளன் என்றால், ஒரு எஜமா வெளியே போயிருக்கிறான், ஒரு முதலாளி வெளியே போயிருக்கிறான், அந்த முதலாளி மீண்டும் திரும்பி வருவார். அவர் எந்த நேரத்தில் வருவார் அப்படின்னு தெரியாது. 2ஆம் காவல் வேலையில் வரலாம், 3ஆம் காவல் வேலையில் வரலாம், அல்லது ஒரு நாள் கழித்து மறுநாள் கூட வரலாம். எப்பொழுது வந்தாலும் என் தலைவர் வெளியே சென்று இருக்கிறார், அவர் நிச்சயம் உள்ளே வருவார்
என்று அந்த பணியாளன் எவ்வளவு ஆர்வத்தோடு விழிப்போடு காத்திருந்து தலைவனுடைய வருகைக்காக அவன் இருக்கிறானோ, அத்தகைய மனநிலையை உடையவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய விழிப்புணர்வு என்ன? ஆண்டவருக்குரிய செயல்களை செய்வதுதான், ஆண்டவருக்குரிய வாழ்வு வாழ்வதுதான், ஆண்டவருக்குரிய இரக்கச் செயல்களை செய்வதுதான், பிறர் நன்மை தருகின்ற செயல்களை செய்வதுதான். பிரியமானவர்களே, விழிப்புணர்வு செயல்கள். ஒவ்வொரு செயல்களையும் நாம் ஆய்ந்து அறிந்து உணர வேண்டும். அன்றாட வாழ்க்கையில் காலையில் எழுவது முதல் இரவு உறங்கச் செல்லுகிற வரை பல நிகழ்வுகள் நடக்கிறது. ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு நேரத்தில் நடக்குது. பல மனிதர்களை நாம் சந்திக்கிறோம், பல செயல்களில் நாம் ஈடுபடுகிறோம். இப்போ இதிலெல்லாம் நமக்கு ஒரு விழிப்புணர்வு வேண்டும். இதில் எது நன்மையானது, எது தீமையானது, எது ஆபத்தானது, எது ஆபத்தற்றது, எது கடவுளுக்குரியது, எது கடவுளுக்கு விரோதமானது, எது சாத்தானின் சூழ்ச்சி, எது நம்முடைய பேராசைக்கு இடம் கொடுப்பது, எது சுயநலமிக்கது, எது பொதுநலன் மிக்கது, இப்படிப்பட்டவற்றை தேர்ந்து தெளிந்து விழிப்புணர்வுடன் நாம் செயல்பட வேண்டும். அதற்கான அழைப்பு தான் இந்த நாள். ஒருவேளை நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால் நாம் செய்கிறோம் என்றால், அவருடைய திருவுளப்படி நாம் செய்கிறோம் என்றால், நிச்சயமாக நமக்கு ஆபத்துகளோ துன்பங்களோ இடர்பாடுகளோ வருத்தங்களோ வேதனைகளோ வருவது அதிகமாக இருக்காது. ஏனென்றால் அது ஆண்டவருடைய திருவுளம். எங்கு நம்முடைய சுயநலமும் பேராசையும் இடம் இருக்கிறதோ, அல்லது விழிப்புணர்வற்ற ஒரு மனநிலை இருக்கிறதோ, அப்போ சாத்தானுடைய சோதனைகளுக்கு உள்ளாவது, அலகையினுடைய தீய பிடியில் சிக்கிக்கொள்வது, துன்பங்களில் வாடி வதங்குவது, வேதனையில் தவிப்பது, இப்படி போன்ற நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். எனவே ஆண்டவர் சொல்லுகிறபடி எச்சரிக்கையோடு இருந்து விழிப்பாயிருப்போம். எல்லாவற்றையும் குறித்து விழிப்பாயிருப்போம். நம்முடைய செயல்களை குறித்து, நம்முடைய எண்ணங்களை குறித்து நாம் விழிப்போடு இருக்கும்போது இறைவனுக்கு உகந்த அவருடைய திருவுளப்படி வாழ்கின்ற வாழ்வாக இந்த வாழ்வு அமைந்திருக்கும். ஆமீன்.